ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டியை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டியை டே வைஸும் 1 ஹவர் கண்டில் 15 மினிட்ஸும் அனலைஸ் பண்ணி நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கிறது ப்ரீவியஸ் மந்தோட ஹை அண்ட் லோ. இந்த ஆரஞ்சு கலரில் வரைஞ்சிருக்கிறது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அண்ட் லோ. வயலட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ப்ரீவியஸ் டே, அதாவது இன்னைய டேவோட ஹை லோ. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்தராக இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளார எப்படி அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்க, இந்த லைன்லேருந்து இந்த சைடு உள்ள ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணுறேன். டார்க்காக தெரியறதுக்காக கலர் நம்ம வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சா மார்க்கெட் மேலே நிற்கிது. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணலாம். இந்த டவுன் லைனுக்கு கீழே இறங்குற பட்சத்தில் மட்டும்தான் திருப்பி நம்ம வந்து டவுனை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடம் வந்து ஒரு கன்சால்டேஷன் சைடிஸ் கொடுத்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், இங்கே பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த லைனுக்கு பிரேக் அவுட்டுக்கு இந்த இடம் வந்து ஒரு ரீடெஸ்ட் லெவல் மாதிரி நடந்துட்டு கூட மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சு நிஃப்டியோட ஃபர்தரா அடுத்து எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும், எங்க மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். சரிங்களா? நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த பாட்டம்ல இருந்து இந்த கேண்டிலுக்கு பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. சரியா? அடுத்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் பாருங்க. இந்த கேண்டிலோட பாட்டம்ல இருந்து இந்த கேண்டில கனெக்ட் பண்ணி பாருங்களேன். பாருங்க, எக்ஸாக்டா இப்போ சப்போர்ட் பாயிண்ட். இதுக்கப்புறம் ஃபர்தரா இந்த ட்ரெண்ட் டவுன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்ப இங்க இருந்து போற லைன் எல்லாமே வந்து நமக்கு கர்சர் வைக்கிறோம் பாருங்க, இந்த இடம் எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட். இந்த சப்போர்ட் ஒன்ஸ், அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோவும் இந்த ட்ரெண்ட் லைன் லோவும் கட் ஆகி கீழே இறங்குச்சுன்னா அடுத்து எங்க வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு, இந்த ட்ரெண்ட் லைன் போது பாத்தீங்களா, இந்த லைன்ல தான் வந்து எங்க மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிளியரா காமிக்குது. சரிங்களா? சரி, இன் பிட்வீன்ல இதுக்குள்ளார நமக்கு வேற எங்கேயாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு. இப்போ வந்து டவுன் சைட்ல கண்டினியூ ஆச்சுன்னா குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி, சப்போஸ் இதே வந்து அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம 15 மினிட்ஸ்ல நான் ட்ரெண்ட் லைன் வரையறேன். இந்த லைனை உடைச்சி இன்னைய டேவோட ஹையை தாண்டறப்ப எகெயின் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹையையும் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையையும் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடம் தான் வந்து நமக்கு என்ன, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைன். சரிங்களா? இப்ப பாருங்க, நம்ம வந்து இன்னொரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். மார்க்கெட் இந்த நான் இப்போ கர்சர் வைக்கிற லெவலில் பாருங்க, இந்த ஜோனு, இந்த இடம், இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் வரைகிறேன். அதை நான் ரெட் கலர்ல கொடுத்துக்கிறேன், டாட்டட் லைன்ல வச்சுக்கலாம். சரிங்களா? சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதா? பாருங்க, இங்கேயும் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு ப்ரீவியஸா இங்கே போனதும் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் திரும்பிச்சு. இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கா, நமக்கு இந்த லோ பிளஸ் இறங்குச்சுன்னா மார்க்கெட் எங்க வரைக்கும் வரலாம், 19,483. சரிங்களா? 19,483 இருந்து 19,500 அந்த ரவுண்ட் நம்பர் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஒன்ஸ் இந்த இடம் பிரேக் அவுட் கொடுக்குறப்ப. இங்க அதாவது 19,660 இருந்து சடனா உடனே இங்க வந்துருமானா, இந்த இடத்துல வந்த மாதிரி ஒரு சின்ன கன்சால்டேஷனோ இல்லை ஒரு சைடு வேஸோ கொடுத்தோ இறங்கலாம். அப்படி இல்லை, இந்த சப்போர்ட் பாயிண்ட் இங்க பாருங்க, இந்த இடம் சப்போர்ட், இங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா சப்போர்ட் பாயிண்ட். இந்த இடம் உடைக்கிற பட்சத்துல செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருந்ததுன்னா மார்க்கெட் 19,500 வரைக்கும் கீழே இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதுக்கு கீழே உடைச்சிச்சுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ 19,400 வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். சரிங்களா? இப்போ நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கிற லெவல் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹையான 19,880 இந்த ரீஜன் தான் வந்து நமக்கு வந்து இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்றதுக்கு இந்த லெவல்ஸ் போதும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 15 மினிட்ஸ் வச்சு எப்படி நம்ம நாளைக்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். சரிங்களா? நான் 15 மினிட்ஸ் கேண்டில் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அவர் வைஸ் பிரித்து பார்க்குறப்ப தான் நம்மளால வந்து நிஃப்டியோட ட்ரெண்டை எக்ஸாக்டாக புரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹையில இருந்து, சரிங்களா, இந்த ஹையை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன். ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, எகெயின் இங்கே.
சரியா? ஸோ இப்போ மார்க்கெட் நாளைக்கு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றதா இருந்தா, இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? அதாவது 19,715 இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னு வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நீங்க வந்து 19,760 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேல அதாவது ப்ரீவியஸ் டே இந்த டேவோட ஹைய உடைக்கிற பட்சத்துல எகைன் இங்க பாருங்க. இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? 19,800 நம்ம அத மார்க் பண்ணிப்போம். அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேல ஏறுவதற்கு வாய்ப்புண்டு. சரிங்களா? இப்ப இந்த லெவல் ரீச் ஆயி ஒரு கன்சால்டேஷனோ, இல்ல இந்த இடத்துல ஒரு நல்ல பையிங் பிரஷர் கிடைச்சு ஏறுச்சுன்னா, எகெயின் 19,850 வரைக்கும் மேல ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரி, இதே வந்து நமக்கு டவுன் சைட் போகுது. குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் வச்சு பேஸ் பண்ணி நமக்கு டவுன் சைட் போச்சுன்னா, இறங்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா, நமக்கு 19,694ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைய டேவோட லோ பார்த்தீங்கன்னா, 19,670 சரிங்களா? அந்த ரீஜன் 660, 670 ரீஜன்ல இருக்கு. இந்த லெவலுக்கு கீழ உடைக்கிறப்ப, அதாவது 19,660க்கு கீழ உடைக்கிறப்ப, ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நீங்க வந்து 19,580யையும், அதுக்கு அடுத்த டார்கெட்டா நீங்க வந்து 19,480 இந்த லெவல வச்சு ட்ரை பண்ணலாம். இப்ப இந்த இன் பிட்வீன்ல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் மார்க் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், இன்னும் உங்களுக்கு டவுன் பண்ணிட்டு, ஹாரிசான்டல் லைன் எடுத்து பாருங்களேன். நான் கர்சர் வைக்கிற இடத்துல, எந்த அளவுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரியாக்ட் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்க. இந்த பாயிண்ட் அப்படியே இங்க எடுத்துட்டு வாங்க. இந்த கன்சல்டேஷன் எகைன் இங்க பாருங்க. இந்த ஹை. ஸோ இப்போ வந்து நமக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 19,580 சரியா? ஸோ இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 19,680 இந்த லெவலுக்கு கீழே அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோ உடைக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 19,670க்கு கீழே உடைச்சிச்சுன்னா அடுத்து 19,570 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்காத பட்சத்தில் இறங்கி செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துச்சுன்னா திருப்பி 19,480லேருந்து 19,500 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ நிஃப்டியோட வியூ கிளியரா புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த அனாலிசிஸை யூஸ் பண்றீங்கன்னா, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல இன்னும் வேற ஏதாவது கன்டென்ட் நான் ஆட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கு அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது ஸ்டாக் ரிலேட்டடா டீடைல்ஸ் வேணும், என்ன ட்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதையும் எனக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த சேனல்ல ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க கேட்கிற ஸ்டாக்ஸ அனலைஸ் பண்ணி நான் டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.